நண்டு போடுறேன். நண்டு 100 60 ரூபாய்ங்க. 100 60ங்களா? ஓகேண்ணா. ஓ வேற லெவல். ரைட்ண்ணா. அரவிந்துக்கு ஒரு சூப்பு கொடுக்குறேன். அடம்பிடிக்க கூடாது அரவிந்த். பயமா இருக்கு தலைவரே. இது வரை நான் நண்டு சாப்பிட்டதில்ல. பயமா இருக்குதுங்க நண்டு கடிச்சிருக்கோங்க. வருவோம். அப்புறம் நண்டு சூப் நல்லா இருக்கு. நண்டு சூப் சூப்பரா இருக்கு. 20 ரூபாய்க்கு தரது பெரிய நண்டு சூப்பு. அப்புறம் ஆட்டுக்கால் சூப்புமே கிடைக்கும். ஆட்டுக்கால் சூப். ஓ ரைட் ரைட். நல்லா இருக்குங்க. வெறும் 40 ரூபா தான். சூப்பரா பாருங்க ஃப்ரெஷோட. அப்படியே சட்னியில நினைச்சு அதாவது கார சட்னி நினைச்சு அப்படி சாப்பிடலாம். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்ட்ரோ டைட்டில் பார்த்துட்டு தான் வந்துருக்கீங்க. ஆமாங்க, தமிழின் அனைத்து உண்மையை. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப்படையில் இருக்கக்கூடிய ரேவதி மீன் கடைக்கு தாங்க வந்திருக்கிறோம். அதாவது ரேவதி அக்கா மீன் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் சில்லி, அதாவது முழு பீஸாகவும் மீன் பொரிச்சு தருவாங்க. அது மீன் சில்லியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக வந்து நண்டு சூப்பு தராங்க. வேற லெவல் இருக்குங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப்படை 4 ரோட்லேருந்து பள்ளிவளையம் மற்றும் ஈரோடு போகிற வழியில் தாங்க இருக்குது. அதாவது வெப்படை 4 ரோட்லேருந்து பள்ளிவளைய ரோடுங்க. பள்ளிவளைய ரோடு படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு வெப்படை 4 ரோட்லேருந்து பள்ளிவளையம் போகிற ரோட்டில் ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே அக்காவுடைய ரேவதி அக்கா மீன் கடைன்னு சொல்லி லொக்கேட் ஆகிருக்குங்க. வேறு லெவல் இருக்கும். மீனும் சரி, மீன் சில்லியும் சரி, நண்டு சூப்பும் சரிங்க, வேறு லெவல் இருக்குது. நண்டு சூப் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் 25 ரூபாங்க. இங்கேயே சாப்பிட்டா 20 ரூபா. அதில் வந்து ஒரு முழு நண்டு இருக்குங்க. வேறு லெவல் இருக்கும். அதாவது மீன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மீன் சில்லி 40 ரூபாய்ங்க. அப்புறம் பெரிய மீன் வந்து பொரிச்சு தருவாங்க. அது வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். 50 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா அப்படி மாறுங்க. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் அண்ணன் எப்படியெல்லாம் நம்மளுக்கு மீன் பொரிச்சு தராருன்னு பார்க்கலாங்களா? வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. ஆனா எத்தனை வருஷமா அந்த கடை வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு 18 வருஷமா வச்சிருக்கிறோங்க. ஓ 18 வருஷமா வச்சிருக்கீங்க. ஓகேண்ணா. நமக்கு என்னென்ன கிடைக்குது? நம்ம கிட்ட இறால் கிடைக்கும், ஆறால் கிடைக்கும், விலங்கு கிடைக்கும், ஜிலேபி கிடைக்கும், லோகு, கட்லா, எல்லா மீனுமே வகையான மீன் எல்லாம் கிடைக்குங்க. நண்டு சூப்பு தரையதா கேள்விப்பட்டிருந்தேன். நண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, இட்லி, மீன் குழம்பு, பச்சை மீன் தினசரி கிடைக்குங்க. மீன் சில்லி எவ்வளவு பிரைஸ்? சில்லி வந்து 100 கிராம் 40 ரூபாய்ங்க. நண்டு சூப்புனா? நண்டு சூப்பு 20 ரூபாய்ங்க. 20 ரூபா. அப்புறம் முழு பீஸ் பொரிச்சு தருவீங்களா? அதே முழு பீஸ் சைஸ் பொறுத்துங்க. 100 ரூபாயில இருக்கு, 40 ரூபாயில இருக்கு, 35 ரூபாயில இருக்கு. சைஸ் பொறுத்துங்க. மத்தி போடுவோம், அது 150 ரூபாய்ங்க. சரிண்ணா. அந்த கொக்கு மீன் சொல்லுவாங்க, அது இருக்கானா? கொக்கு மீன் 100 கிராம் 70 ரூபாய்ங்க. நம்ம கிட்ட இருக்கானா? இருக்குங்க. 100 கிராம் 70 ரூபா. 70 ரூபா. ஓ ரைட். நண்டு சில்லி 60 ரூபாய்ங்க 100. ஓ நண்டு சில்லியும் போடுறீங்க? ஆமா. ஓ ரைட்ண்ணா. உங்களுடைய பேருண்ணா? என் பேர் புகழேந்திரங்க. ஆரம்பிக்கலாங்க. ஓகேண்ணா. ரைட்ண்ணா. நன்றிண்ணா. ரைட். இது ஜிலேபியாண்ணா? இது ஜிலேபிங்க. ஓகேண்ணா. இந்த ரெண்டுமே ஜிலேபி. இது வந்து கிழங்கா மீன். எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன். அது லோகு பீஸ். ஓ லோகு பீஸ். அது பக்கத்தில் இருக்கிறது லோகுங்களா? ஓ இது மத்தியாண்ணா? இப்போ அண்ணா அடுத்து உள்ள போடுறது வந்து மத்திங்க. கிராம் கணக்குங்க. 100 கிராம் 50 ரூபா. 100 கிராம் 50ங்களா?
இது கொக்கு மீன். மக்காஸ் இது அரிசி மாவு குட்டி. அரிசி மாவு. எந்த கெமிக்கலும் போட மாட்டேன்னு வச்சுக்கவ. கலர் பொடி கூட போட மாட்டேன் அடுத்த கடையாட்டம். கொக்கு மீன். ஏன்னா இது 100 கிராம் எவ்வளோன்னு சொன்னீங்க? இது 100 கிராம் 70 ரூபாங்க. 70 ரூபாய். மக்காஸ் இப்போ அண்ணன் போடுறதுல வந்து பெரிய பெரிய பீஸுங்க, அதாவது தலை பீஸ். போகிறதெல்லாம் தலை பீஸ் தானே? தலைங்க. என்ன தெரியுது? லோகு, பாறை, நெய் மீன் மூணுமே நம்ம கிட்ட கிடைக்கும். கிடைக்கும். இது தலை பீஸ் எப்படின்னா? தலை பீஸ் ஒன்று 30 ரூபாங்க. 30 ரூபா. அப்படி தூக்குங்க நாங்கள் மீனை மட்டும். தலை பீஸ் மட்டும். இது பாறைங்க. ஓ, பாறையோட தலைங்களா? இது வந்து லோகு. லோகு. இது நெய் மீனுங்க. நெய் மீனோட தலை. இது கிழங்கா மீன். ஓ, கிழங்கா மீன். ஓ, ரைட். மக்காஸ் பண்ணம் பொரிச்சு போடுறது எல்லாமே மீனோட தலைங்க. ஒரு பீஸ் 30 ரூபா. நண்டு போடுறேன். நண்டு 100, 60 ரூபாங்க. 100, 60ங்களா? அதாவது நண்டு சில்லி. ஆமா, சில்லிங்க. ஓகே. இதுக்கு என்ன பவுடர் யூஸ் பண்றீங்க? இது எல்லாத்துக்கும் கெமிக்கல் தான். நானே பவுடர்ல தயார் பண்ணிக்கிறேன். கெமிக்கல் எதுவும் கிடையாது. கெமிக்கல் எதுவும் கிடையாது. ஓகே. அரிசி மாவு அந்த மாதிரி இதெல்லாம். அரிசி மாவு, மிளகா பொடி, இஞ்சி பூண்டு. ஓ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது. ஓகேண்ணா. ஓ, வேற லெவல். அதான் மக்கள், நண்டோட வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது நண்டு சில்லி. அதே மாதிரி ஆயிலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்திடுவோம். எண்ணெய் மாத்திடுறீங்க. ரைட்ண்ணா. ஜம் ஜம்னு நண்டை பொரிச்சாச்சுங்க. வேற லெவல் வரும். அடுத்தது கிழங்காஞ்சில்லி போடுறேங்க. சரிண்ணா, வந்துருண்ணா. கிழங்காஞ்சில்லி. கிழங்காஞ்சில்லிங்களா? இது 100 எவ்வளோண்ணா? இது 140 ரூபா. 140 ரூபா. கிழங்காஞ்சில்லி ஆரம்பிச்சாச்சு. அடுத்து கிழங்கு. இந்த மாதிரி 10 மணி வரலாம் வேலை போயிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. 11 மணிக்கு தான் எடுத்து வைப்பாங்க. நான் தான் லாஸ்ட் வெப்படையிலேயே. அதாவது காலையில எல்லாம் கடை கிடையாது. காலையில இப்ப வந்து பச்சை மீன் மட்டும் தினசரி காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடிச்சிருவாங்க. அப்புறமேட்டு வறுவல் கடை 6 மணிக்கு வந்து நைட் 10:30யோட முடியுது. வறுவல் வந்து சாயந்தரம் 6 மணில இருந்து 6 மணில இருந்து 10:30. அப்படியே அந்த சில்லி எடுத்து அப்படியே மேல நிறுத்துங்க. ஓகே. மக்கள்ஸ், இது பார்த்தீங்கன்னா தவா மீன். கொஞ்ச நேரத்தில் தவா மீன் ரெடியாக போகுதுங்க. ஆர்டர் கொடுத்தா ரெடி பண்ணி தருவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தவா மீன், தோசைக்கல் மீன் அப்படி வச்சுக்கலாம். இதான் மக்கள்ஸ், என்ன முதக்க இருக்கக்கூடிய மீனுக்கு தரக்கூடிய சட்னி. நீ இட்லி வச்சிருக்கீங்க? இட்லி வந்து கடை இட்லி வாங்கிக்கிறேங்க. குஸ்பி இட்லி. இது எவ்வளோண்ணா இட்லி? இட்லி வந்துங்க ஒன்று 7 ரூபாங்க. 7 ரூபா. பரவாயில்லண்ணா. இதுனா நண்டு சூப். நண்டு சூப்பு. நண்டு சூப்பு. இது மீனுங்க. மீன் தலை. இது இது 30 ரூபாங்க. ஒரு பீஸ் 30 ரூபாய். ஒரு பீஸ் 30 ரூபாய். குழம்பு இந்த கப்புல கொடுப்பாங்க. ஒரு கப்பு 10 ரூபாங்க. 10 ரூபாய். சூப்பு வந்துங்க இது கொடுப்போம். ஒரு கப்பு 20 ரூபாங்க. 20 ரூபாய்.
20 ரூபா. என்னடா அது இப்போ நீங்கள் எடுக்கிறது? இது நண்டு சூப்புங்க. நண்டு சூப்பா? அது வந்து பார்சலுக்குங்க. இது வந்து குடிக்கிறதுக்கு இப்போ சூடா அடுப்புல ஊத்திடுவோங்க. அரவிந்துக்கு ஒரு சூப்பு கொடுக்குறேன். அடம்பிடிக்க கூடாது அரவிந்த். வணக்கண்ணா. வணக்கங்கண்ணா. உங்க பேருண்ணா? அரவிந்துங்கண்ணா. அரவிந்த், ஓகேண்ணா. இப்போ என்ன நண்டு சூப்பு சாப்பிட்றீங்களாண்ணா? ஆமாங்கண்ணா. பரவாயில்ல, நல்லா இருக்கண்ணா. நல்லா இருக்குங்கண்ணா. ஓகே ஓகே. இங்கே ரெகுலர் கஸ்டமராண்ணா இல்லை? ஆமாங்கண்ணா. ஓ ரைட்ண்ணா. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுண்ணா அந்த கடையில்? இது லோகு மீன். என்ன லோகு மீனுங்க? லோகு மீன் தான் பிடிக்கும். ஆமாங்க. ஓ ரைட்ண்ணா. சரிண்ணா, சாப்பிடுங்கண்ணா. சரிங்க. சரி. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்டு சூப்பு சாப்பிட போகிறோம். சூப் வந்து 20 ரூபாய்க்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நண்டு சூப்பு சாப்பிட்றேன். எல்லாம் காரசாரமாக சூப்பராக இருக்குதுங்க. அதாவது சளி பிடிச்சிருந்தாலும் சரி, இரும்பல் இந்த மாதிரிலாம் வந்தால் நண்டு சூப் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. எப்படி நண்டை சாப்பிட்றதுன்னு தெரியல, வேறு சாப்பிட்றதில்ல. ஒரு நல்ல ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ணுங்க. சின்னதாக வாங்கி வச்சுருங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கப்புறம் எலும்பு இது இருந்தால் இதில் போட்டு வச்சுக்கலாம். பரவாயில்லைங்க, உண்மையிலே ஒரு சுத்தமாக சுகாதாரமாக இருக்குது. சூப்பரான ஒரு ஆமேஷன். வேறு இப்போ நண்டை எப்படி சாப்பிட்றேன்னு எனக்கு தெரில. எதுங்க மக்களை நண்டை சாப்பிடுவோம். பயமாக இருக்கு, பயமாக இருக்குது தலைவர். இதுவரை நான் நண்டு சாப்பிட்டதில்லை. பயமாக இருக்குதுங்க நண்டு கடிச்சிருமோன்னு. செமையாக மூக்கில் ஏறுதுங்க. ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி தான் இருக்கு. எனக்கு நண்டு சாப்பிட்றது இல்லைங்க. ஆனால் நண்டு சூப்பு நல்லா இருக்கு. எனக்கு நண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கயக்கமாக இருக்காது. சாப்பிட்றது கிடையாது, பயமாக இருக்கு. சூப்பராக இருக்கு. சரி மேடம், அடுத்தது வந்து மீன் சில்லி பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, சூப்பராக இருக்குங்களா? சூப்பராக இருக்குங்க. ரெகுலர் கஸ்டமரானா இல்லை? இல்லை, ரெகுலர் கஸ்டமர் தான். நேற்றுக்கு வரலாம், நேற்றுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நான் வந்து என்னென்ன சாப்பிடுவீங்க, விரும்பி சாப்பிட்றேன்? இல்லை நான் சூப்பு தான் மெயினாக சாப்பிடுவேன். பிடிச்சோன்னே சுருன்னு இருக்கு. பரவாயில்ல. அதனால தொண்டை சளி பிடிச்சிருந்தது. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. பிரைஸ் உண்மையிலேயே கம்மினா 20 ரூபாய்க்கு தரது பெரிய விஷயம் தான். நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்தங்காட்டி தான் மறுபடியும் நான் வந்தேன். இல்லைன்னா வரமாட்டேன். அது எப்படி கிட்டத்தட்ட 10-15 கடை இருக்கணும். எல்லா கடையும் இங்க சிறப்பு இல்லைன்னா? இல்ல சூப்புனா இங்க மட்டும் தான், வேற எங்கேயும் கிடையாது. மீன் மட்டும் தான் தருவாங்க. சூப்புனா இங்கதான், வேற எங்கேயும் தர மாட்டாங்க. சரி, ஓகே, நான் சாப்பிடுங்க. சரி, ரைட். கொத்தமல்லி தலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை தலை எல்லாம் போட்டுருக்காங்க. அந்த நண்டு மசாலா வந்து அப்படியே மூக்கில் ஏறுதுங்க. அதே மாதிரி சளி இரும்பல் எல்லாம் இருந்தால் பறந்துடும். அப்படியே நாக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று பேசுதுங்க. வேற லெவல் இருக்கு. நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அதாவது இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப்படை 4 ரோட்டிலிருந்து பள்ளிப்பாளையம் ஈரோடு ரோட்டில் இருக்குதுங்க. அதாவது வெப்படை 4 ரோட்டிலிருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே பள்ளிப்பாளையம் ரோடுங்க. ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, சும்மா 100 மீட்டருக்குள்ள தான். ஓகே, ஆரம்பிங்க. அக்காஸ் கலங்கா சில்லி மீனுங்க வேற லெவலில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து மீன் கொடுத்துக்கிறாங்க, சில்லி மீன். அதுக்கப்புறம் வெங்காயங்க அவங்களும் சொந்தமாக ரெடி பண்ண சட்னி. இது வந்து வேற லெவல் இருக்கு பாருங்க, வேற லெவல் இருக்குங்க பாருங்க. இதுதான் ஃப்ரெஷ் மீனுக்கான ஒரு அடையாளம். அப்படியே வெள்ளை கலரில் இருக்குது பாருங்க. இதுதான் காலையில் பிடிச்சிட்டு வந்து இதோட வச்சுருந்து மத்தியானம் க்ளீன் பண்ணி அண்ணன் போட்டா இருக்கலாமா. சூப்பராக இருக்கு, வேற லெவலுங்க. இந்த அப்படியே வந்து இந்த சட்னியில் டிப் பண்ணி சாப்பிடணும். எலும்பு கூட அப்படியே கரையுதுங்க, அந்த அளவுக்கு அழகா வெந்திருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா அருமையா இருக்குங்க. மீன் முள்ளு கூட அப்படியே அழகா வந்து அப்படியே பூ மாதிரி அப்படியே வாயில கடிச்சுன்னு அப்படியே உள்ள போகுதுங்க. சூப்பரா இருக்கு. அதை பாருங்க, யாரும் காட்டணும். சூப்பரா இருக்குங்க. அதாவது குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம், பக்காவாக இருக்குது. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் வந்து அதாவது கெமிக்கல் கீதெல்லாம் எதுவுமே கலக்குறது இல்லைங்களாமா. ஃபுல்லாக வந்து அரிசி மாவு, அப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறாரு. வேறு லெவல் இருக்குங்க டேஸ்ட்டு. நாக்கில் வந்து டேஸ்ட்டு நின்று நடனம் வருதுங்க. வேறு லெவல் இருக்குது. இதை அப்படியே டிப் பண்ணி வெங்காயத்தோட வச்சு அப்படியே ஒரு ரெடி அடிக்கும். சூப்பராக இருக்குங்க, கண்ணை மூடிட்டு சாப்பிடலாம்.
எலும்பெல்லாம் சாரி எலும்புனே வருது. அந்த மீனோட முள்ளெல்லாம் வந்து பெருசாலாம் வந்து எதுவும் குத்துலைங்க, நல்லா சாப்பிட்டா தான் இருக்கு. எலும்பு மீன் முள்ளு கூட கரையுதுங்க அப்படியே கடிச்சா. சூப்பராக இருக்குங்க. நீங்க இது வெளியே போனீங்கன்னா வெப்படை வந்து வெப்படையிலிருந்து பள்ளிமரம் ஈரோடு இது போனீங்கன்னா அண்ணா கடை வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. வீடியோவாக சொல்லிங்க, உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. சுத்தமாக சுகாதாரமாக அருமையாக போடுறாப்பிங்க. வணக்கண்ணா. வணக்கங்க. உங்களுடைய பேருண்ணா? மோகன், வெப்படைங்க. ஓ ரைட்ண்ணா. இங்கே இப்போ என்ன சாப்பிட வந்துருக்கிறீங்க? மீன் சில்லிங்களா? என் மீன் சில்லி சாப்பிடலான்னு வந்துருங்க. ஓ ரைட்ண்ணா. ரெகுலர் கடை தாங்க, எப்பயுமே வந்துட்டு தான் இருக்கோம் ஒரு 4 வருஷமா. ஓ இந்த கடையில் என்னன்னு நல்லா இருக்கும் இதுக்காக வரேன்னு பார்த்தீங்கன்னா மசாலா அவ்வளோவா இருக்காதுங்க. அந்த அவங்க தர சட்னி. ஆமாங்க, சட்னி ப்ளஸ் மசாலா. சில்லிலையுமே மசாலா பார்த்தீங்கன்னா கடையில் இருக்க பவுடர் இல்லைங்க, ஓன் மேக்கிங்க. அதனால பெருசா காரம் இருக்காது, நல்லா இருக்கும். அதனால வருவோம். அப்புறம் நண்டு சூப் நல்லா இருக்குங்க. நண்டு சூப் சூப்பரா இருக்கும். 20 ரூபாய்க்கு தரது தெரியும். நண்டு சூப்பு அப்புறம் ஆட்டுக்கால் சூப்புமே கிடைக்கும். ஆட்டுக்கால் சூப். ஓ ரைட்ண்ணா. அப்புறம் நீங்க நைட் வந்தீங்கன்னா டின்னருமே முடிச்சுட்டு போயிடலாம். இட்லி இருக்கும். ஓ ரைட். இட்லி அதெல்லாமே. அதனால எப்பயுமே ரெகுலரா வாரத்துல 2 நாள் வந்துருவோம். அதான் அந்த கெமிக்கல் ஐட்டம்லாம் இல்லாதனால வயிற்று கொஞ்சம் நல்லது. நல்லா இருங்க, எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். சாப்பிடறதே கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா. ஓகே ரைட்ண்ணா. நீங்க எத்தனை வருஷமா நீங்க சாப்பிட வரீங்க? ஒரு 4 வருஷம். 4 வருஷமா வரீங்க. ஓ பரவாயில்லையா? சூப்பரா இருக்கு. இன்னும் இங்கே வந்துருக்குன்னா கடை நிறைய கடை இருக்குங்க வெப்படையிலேயே. அதான் நாங்க ரெகுலரா இதே கிடைக்கும். ஓ இந்த கடையே வரீங்க. ஓ ரைட். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுங்களா, அதனால. உங்களோட பேர் என்ன? நவீன். என் பேர் நவீன். ஓகேண்ணா. நீங்களும் மீன் சில்லி தான் வாங்கியிருப்பீங்களா இருக்கு? நானும் அதான் ப்ரோ வாங்கியிருக்கேன். நம்ம ஃபேவரட் ஆயிடுச்சு உங்களுக்கு. நமக்கு இன்ஸ்பயர் ஆகிறது இவர் தான். ஓ இவர்தான் கூட்டிட்டு வந்தாங்க கடைக்கு. ஓகே. நீங்க அப்படியே படிக்கிறீங்களா, வேலைக்கு போறீங்களா? நான் காலேஜ் செகண்ட் இயர். நீங்களா ஒர்க் பண்றீங்களா? ஓகே ஓகேண்ணா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஓ மீன் சில்லிக்குது எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேண்ணா. சரிண்ணா, நன்றிங்கண்ணா. சரிங்க. ஜிலேபி மீனுங்களா? ஜிலேபி மீன். ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீனுங்க. பெரிய பீஸு அப்படியே வேற லெவல் இருக்கிறாப்பிங்க. பாருங்க லெவலில் இருக்குங்க. வெறும் 40 ரூபா தான். சூப்பராக பாருங்க. இந்த சோடு அவனுடைய ஓன் சட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ் வெங்காயம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்ப்போம் இது அப்படின்ட்டு. பாருங்க அப்படியே அப்படியே ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ் பீஸு அப்படியே எடுத்து சூப்பராக இருக்குது. காரமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக காரமாக இருக்குது. அப்படியே அப்படி சட்னியில் நினச்சி, அதாவது கார சட்னி நினச்சி அப்படி சாப்பிடலாம். அப்படி சட்னி வித்து மீன் வெங்காயம் ஆனியன் போய் சாப்பிடலாம். சூப்பராக இருங்க. பாருங்க அதாவது ஒரு சில மீன் வந்து மசாலா நிறைய போட்டிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி அடிக்கும், சாப்பிட முடியாதுங்க. மசாலாவும் கரெக்டாக தான் இருக்குது, சரியான பதத்தில் வெந்திருக்கு, தீஞ்சும் போகல, கரெக்டாக இருக்குல்ல. அது நூல் பிடிச்ச மாதிரி 100% சூப்பராக இருக்குது. அது முறுமுறுன்னு இருக்குது. அப்படியே மசாலா, அதாவது இந்த சட்னி நினைக்காம வெறும் மீனையும் இந்த ஆனியனையும் வச்சு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் பார்த்தீங்களா தோசைகள் அப்படி பிச்சு அப்படியே சட்னியில் நனைச்சி, அதுக்கப்புறம் இப்படி ஆனியன் வச்சு அப்படி எடுத்து ஃபைனலாக ஒரு ஃபைட்டுங்க. இதோட மீன் சாப்பிட்றது முடிச்சிக்கலாம். அப்புறம் பொறுமையாக சாப்பிட்டு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இதோட முடிச்சிக்கலாங்க. ஏன்னா உண்மையிலேயே ஜிலேபி மீன் வேறு லெவல் இருக்குங்க. ஆனால் முள் நிறைய இருக்குது. வேகமாக சாப்பிட்டீங்கன்னா மற்ற மீன் மாதிரி இருக்காது, தொண்டையில் மாட்டிக்கும். அவ்வளோதான். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாராக சாப்பிடுங்க. குழந்தைங்களும் சரி, நீங்களும் சரி, எல்லாருமே பெரியவங்க சரி, எல்லாமே கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஜிலேபி மீன் மட்டும் கொஞ்சம் முள் நிறைய இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, சளிக்கு இது நல்லது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீனை மேலே இருந்து அப்படியே ஓட பிச்சு எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்குற அந்த ரகசிய சட்னியிலேயே நினச்சி நிறைய ஆனியன் இது பண்ணி வைக்கிறேன், உள்ள வச்சுக்கிறேன். ஃபைனலாக ஒரு ஃபைட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். மக்கள் 7. மக்கள் 7. மக்கள் 7. பாய்.
அந்த பக்கம் வந்து வெப்பட சைடு வந்தீங்கன்னா கடையை ட்ரை பண்ணி பாருங்க. ரேவதி அக்கா மீன் கடை வருவலுங்க, வேற லெவல் இருக்கு. நண்டு சூப்பும் சரி, ஆட்டுக்கால் சூப் இருக்குங்க. நான் இன்னைக்கு அவங்க பண்ணல, வாரத்துக்கு எப்படி 4-5 டைம் ஆட்டுக்கால் சூப்பு சரி அதாவது ரெடி பண்ணி தருவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். மீன் வரும் வேற லெவலுங்க. ப்ரைஸ் வந்து நம்ம லோ பட்ஜெட் இருக்கு, சூப்பராக இருக்கு. மேல் நண்டு சூப்பு 20 ரூபாய்க்கு தரது நம்ம ஒரு நல்ல விஷயங்க. சளிக்கு நல்லது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காலம் மழை காலம் நண்டு சூப் வாங்கி சாப்பிடுவோம். 4 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, ஊசி போட தேவையில்லை, மாத்திரை சாப்பிட தேவையில்லை. 20 ரூபாய்க்கு உங்களுக்கு சரியா இருக்கு நண்டு சூப் சாப்பிட்டா. உண்மையிலேயே ஒருத்தங்க எந்த மசாலா எதுவும் கிடையாது. நிறைய கடையில் வந்து நண்டு சூப்புன்னு சொல்லி நண்டு இருக்காது, மசாலாவை போட்டு நண்டு சூப்புன்னு சொல்லி தருவாங்க. அதில் உண்மையாக நோட் பண்ணி பாருங்க. அதில் உண்மையிலேயே மொபைல் கீழே விழுதுங்க. நண்டு இருக்காது, இங்கே நண்டோட தராங்க 20 ரூபாய்க்கு, வேற லெவலு. 2வது எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன் சில்லி சூப்பர். அப்புறம் வழக்கம் போல் இப்போ நம்ம சாப்பிட்ட அந்த ஜிலேபி மீன் வேற லெவல் இருக்குங்க. ஓகே சரிங்க, கொஞ்சம் கழிச்சு மீட் பண்ணலாம். முடிஞ்சு இதோட. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் தான் ரேவதிங்களா? ஆமாங்க. உங்களுடைய பேர் தான் கடைக்கு வச்சுக்கிறாங்க? ஆமாங்க. ஓகே ஓகே. மீனெல்லாம் வந்து உங்களுடைய ஓன் இதில் நீங்களே ரெடி பண்ணுற மசாலாங்களா இதெல்லாம்? ஆமாங்க. ஓ ரைட். ஓ ரைட்டுங்கக்கா. நீங்கள் வர லேட் ஆயிடுச்சு, அதனால அண்ணன் எல்லாமே கிட்ட சொல்லியிருந்தாரு. முடிக்கிறது வந்து உங்களோட முடிக்கிறோம். சரி. அதனால் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது நண்டு சூப்பெல்லாம் வந்து 20 ரூபாய்க்கு தரது பெரிய விஷயம். அதாவது சில கடைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் போட்டு நண்டு சூப்புன்னு தந்துடுவாங்க, அதே 40-50 ரூபாங்கிறாங்க. 20 ரூபாய்க்கு தரது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக. மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சேவையாகவும் இருக்குது. உண்மையிலே அந்த சளி பிடிக்கிறது, இருமல் வரதுக்குலாம் அந்த நண்டு சூப் சாப்பிட்றது ரொம்ப சூப்பருங்க. ஓகேங்கக்கா, தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுங்க. சரிங்க. சிறப்பாக நல்லா நீட்டாக இருக்குங்க. ஓகேங்கக்கா, நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே சரி, ஓகே நன்றிங்க. மக்கள்ஸ், இதோட வந்து நம்ம ரேவதி அக்காவுடைய மீன் கடையை வீடியோ நிறைவுபடுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா உதயாங்க. நம்ம சேனல் வந்து மக்கள் 7 யூடியூப் சேனல். சைனிங்கா பிரியா. அப்புறம் நம்ம கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த்னு சொல்லி அவர் 2 சேனலை வச்சிருக்காரு. ஆனால் வீடியோக்களை தான் வரமாட்டேங்கிட்டாரு. பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாரு பார்த்தீங்களா, அவர் தான். அவர் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா CPM 360. இன்னொரு சேனல் வந்து CPM Vlog 360. 2 சேனல் வச்சிருப்பாரு. அவர் சேனல் போய் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மகளே, அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். சைனிங்கா பிரியா, மக்கள் 7 யூடியூப் சேனல். பாய்.